நான் பாலச்சந்தர் சொன்ன உடனே பாலச்சந்தர் அப்படியே அந்த மூடுலேயே போய்கிட்டு இருக்கேன். அடுத்து பேச போகிற படம் எதிர்நீச்சல், பாலச்சந்தரோட படம். இப்போ தானே முதல் படத்தில் இருகோடுகளில் சொன்னேன், பாலச்சந்தரோட படத்தில் கேரக்டர்ஸ் இருக்கணும். இந்த படத்தில் எப்படி 25 கேரக்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சௌகா ஜானகி, ஸ்ரீகாந்த், நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், விஎஸ் ராகவன். அவன்லாம் சும்மா பேப்பர் படிச்சுட்டு உட்காந்தே இருப்பான். டயலாகே கிடையாது விஎஸ் ராகவனுக்கு. ஆனால் பேப்பர் படிப்பான், உட்காருவான், எந்திரிச்சு போவான், அவ்வளோதான் கேரக்டரு. அப்புறம் முத்துராமன், ஓஏகே தேவர், அப்புறம் நிறைய ட்ராமா ஆர்டிஸ்ட். இப்போல்லாம் கூட ஒரு இந்த ட்ரிப்ளிகேன் ஹியூமர் கிளப்னு வச்சு ஒரு யூடியூப் வச்சு நடத்துகிறாங்களே, அதில் கூட அடிக்கடி சீஃப் கெஸ்ட்டாக ஒருத்தர் வரார். அவரெல்லாம் ரொம்ப சின்ன பையன், காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நடிப்பார். அப்புறம் ஜெயந்தி அஸ் யூஷுவல், எஸ்என் லட்சுமின்னு ஒரு கேரக்டர், யார் அம்மா ரோலுக்கெல்லாம் வருவாள் பாலச்சந்தர் படத்தில். நாகேஷ்க்கு முக்கியமாக அம்மா ரோலுக்கு வருவாள். அப்புறம் எம்ஆர் ராதாவோட பையன் எம்ஆர் வாசு. இருகோடுகள் படத்தில் வர ஒரு ஐகானிக் டயலாகை சொல்லிடுறேன். அது ரொம்ப நல்ல டயலாகு. யார் வேணால் இந்த காலத்தில் அந்த டயலாகை அதனால தான் எனக்கு அந்த படம் பிடிக்குதோ என்னமோ. நான் அந்த படத்தை பார்த்தனும். ஒரு கோடுக்கு பக்கத்தில் ஒரு கவலை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டால் நம்மளுடைய கவலை பெருசான உடனே அந்த சின்ன கவலை மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஜெயந்தி சொல்கிற அந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுத்த உடனே விடுகதையோடு ஆரம்பிக்கும், இரு கோடுகளோட தத்துவத்தோடு ஆரம்பிக்கும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இரு கோடுகளில் எல்லாம் கண்டினியூஸாக ப்ளேலிஸ்ட்டில் போடும் போது உங்களுக்கே தோணும் அடுத்த படத்துக்கு அடுத்த படம். எப்படியும் ஒரு 2-3 பேர் எவென்ச்சுவலாக ஒரு லைப்ரரி மாதிரி க்ரியேட் பண்ணிட்டா, இந்த மாதிரி ஒரு பழைய படங்கள் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறதுனால ப்ளே ஆல் போட்டால் அப்படியே நடந்துகிட்டே கூட சில சமயம் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராவது அவங்களுடைய லைஃப் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ரெக்கார்ட் பண்ணி போட்டால் நானே ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணால் நானே கேட்டுட்டு போவேன். என்ன மீதி இருக்கிற நாட்கள் இப்படி எல்லார்ட்டையும் பேசிட்டு ரொம்ப மீட் பண்ணணும் மக்களை அப்படின்னு எனக்கு திருப்பி அந்த மாதிரி சோஷியல் லைஃப் தான் நான் நிறையா இருந்தேன். இடையில கொஞ்சம் பிரேக் விட்டுடுச்சு. இப்போ நான் கேல்கரிக்கு வரும்போது கேல்கரியில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிறாங்களா. எனக்கு நேற்று ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு போனான், கேசடியாக பண்ணியிருந்தேன், ஒரு ஜிம்பாவேலேருந்து. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திருப்பி கூப்பிட்டேன், வா இன்றைக்கி தோசை பண்ணி தரேன் அப்படின்னா, இல்லை எனக்கு வேலை இருக்குது, டெய்லி வர முடியுமான்ட்டா. எப்படியா இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாடு போடுறேன்னா கூட வர மாட்டேங்கிறாங்க. அதனால் ஐ ரியலி வாண்ட் டு கெட் பேக் டு சோஷியல் லைஃப், கம் பேக் டு இந்தியா. இல்லது திருப்பி எல்லோரையும் வரிசையாக கூப்பிடணும். கிளைமேட் நல்லா இல்லையா, ரோடு ரொம்ப போர் அடிக்குது, யாராவது வீட்டுக்கு வந்தால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தனியாக இருந்து போர் அடிச்சிடுச்சு. அதனால தான் நானே பேசி பைத்தியம் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக போட்டு தள்ளிகிட்டு இருக்கேன். சரி, எந்த படம் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ நான்? எதிர்நீச்சலா? ஆமாம், எதிர்நீச்சல். நிறைய கேரக்டர்ஸ், நிறைய 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 கேரக்டர்ஸ் இந்த படத்தில். படம் அருமையான படம். இந்த படம் நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்? ஒரு 200 தடவை பார்த்துருப்பேன் இந்த படத்தை. நான் 200 தடவை பார்த்துருப்பேன். யாராவது சொன்னால் நம்புவாங்களா? இந்த படத்தை தூக்கத்தில் எழுப்பி இந்த படத்தில் உள்ள டயலாக் எதாவது கேட்டால் நான் அப்படியே கரெக்டாக ஒப்பிச்சுடுவேன் இந்த படத்தில் உள்ள டயலாகை. நல்ல படம். பாலச்சந்தரோட படத்தில் ஒரு டாப் 5 மூவிஸில் இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லலாம். டாப் 1 பாலச்சந்தரோட டைரக்ஷனில் ஒரு டாப் 5ன்னு போட்டோம்னா எதிர்நீச்சலுக்கு நம்பர் 2 நம்பர் 3 கொடுக்கலாம். பாமா விஜயத்துக்கு இது நம்பர் 1 கொடுப்பேன் நான். அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் நல்ல அதாவது பாசிட்டிவான உள்ள படங்கள். எனக்கு ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்து எண்டில் யாராவது ஒருத்தர் சாகிற மாதிரி, இல்லை ஒரு சின்ன கேரக்டர் சாகிற மாதிரியே இருந்தால் கூட ஒரு மாதிரி ஒரு நெருடலாக இருக்கும்ல படம். என்னடா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இந்த படத்தில் எல்லாமே எவ்ரிதிங் எண்ட்ஸ் பாசிட்டிவ்லி. இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும் படம். ஒரு மாடிப்படி மாது, ஒரு ஏழை பையன், அந்த ஒரு கூட்டு கொடுத்தனும். அதில் நாகேஷ் தான் ஹீரோ ஆஃப்கோர்ஸ். அவனுக்கு ஜோடி ஜெயந்தி. நிறைய படத்தில் அவனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கா ஜெயந்தி. வேறு ஏதோ ஒரு படத்தில் கூட ஜோடியாக நடிச்சிருக்கா, நீர்க்குமிழின்னு நினைக்கிறேன். நீர்க்குமிழியில் கூட சும்மா ஒரு டான்ஸ்க்கு வருவா, பட் ஜோடி கிடையாது. இன்னொரு படம் எனக்கு சரியாக ஞாபகம், அந்த படத்தில் அவனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கா. இவனுக்கு ஜோடியாக பரவாயில்ல, எலும்பு தொழுமா இருப்பான், அவளே குழுக்கு முழுக்குன்னு இருப்பாள். இந்த படத்தில் நல்லா டயலாக் அதே மாதிரி சொல்கிறேன்ல, ஒரு 200 தடவை பார்த்துருப்பேன். என்னன்னு தெரியல, சும்மா சில சமயத்தில் நிறைய டயலாக்ஸ் நல்லா இருக்கிறதுனால கிச்சனில் ஏதாவது வேலை பார்த்துட்டே கூட எதிர்நீச்சல் படத்தை போட்டு விட்டுருவேன் நான். அது பாடு இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன், இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன், இந்த டயலாக் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு. டயலாக் நிறைய பிடிச்சு பார்க்குறவங்க, பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு, கிளைமேக்ஸு, ஒரே
இது என்ன மிஸ்ட்ரி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில். ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு போராடுற ஒரு ஏழை பையன் எப்படி உழைச்சி முன்னேறி அத்தனை கூட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய அன்பையும் ஒரு வழியாக அவன் கடைசியில் பெற்று வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி கதை. இதில் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம ஸ்ரீகாந்த் சவுகாஜானியோட காமெடி. அது ஒரு காமெடி ட்ராக்கில், அதுங்க ரெண்டும் ஒரு காமெடி ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். மனோரமா அதில் வில்லியாக வருவா, கிட்டத்தட்ட ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி. காமெடி தான், எல்லாருமே காமெடி தான். அவளுக்கு ரொம்ப வருத்தமாக பாலச்சந்தர் மேலே. அவளை வந்து சவுகாஜானியோட அந்த அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தால் அந்த பாட்டு ஃபேமஸான பாட்டு, அந்த ஸ்ரீகாந்துக்கு ஜோடியாக தான் நடிக்கணும்னு அவள் ரொம்ப ஆசைப்பட்டாலாம். அந்த ரோல் அவளுக்கு கொடுக்கலைங்கிறது அவளுக்கு ரொம்ப வருத்தம்னு நான் அப்புறம் இன்டர்வியூலலாம் அவள் சொல்லியே கூட நான் கேட்டிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில். அது மாதிரி நான் எல்லோரும் சொல்கிறாங்க சவுகாஜானி தான் பின்னிட்டா அந்த ரோலு, அடுத்தாத்து அம்புஜத்து அந்த பாட்டு நல்லா ஆடிட்டு பட்டு மாமியாக வருவா. எனக்கு வந்து மனோரமா ரொம்ப பிடிக்கும். மனோரமாவுக்கு வந்து அந்த ரோல் கொடுத்துருந்தா அவளும் கண்டிப்பாக நல்லா தான் நடிச்சிருப்பாள். அந்த அடுத்தாத்து அம்புஜத்து அந்த பாட்டையும் நல்லா பாடியிருப்பா. ஆனால் ஸ்ரீகாந்துக்கும் சவுகாஜனிக்கும் அஃப்கோர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கும், ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட்டு இவன் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்காது அப்படின்னு நான் நம்பவே மாட்டேன். இந்த ரோலு மனோரமாவும் நல்லா தான் நடிச்சிருப்பா. அவளுடைய வருத்தம் வந்து உண்மையிலேயே நியாயமான வருத்தம் தான். என்னடா வில்லன் ரோல் கொடுத்துட்டாங்களே, காமெடி ரோலாகவும் கூட மாற்றிருக்கலாம். கொஞ்சம் வில்லத்தனமான ரோல் தான் மனோரமாவுக்கு இந்த படத்தில். ஸோ படமே வந்து ஒரு கூட்டு குடும்பம், ஒரே கும்பல். பாட்டெல்லாம் நல்ல பாலச்சந்தர் படத்தில் பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாமே நல்ல அருமையான பாட்டுக்கள். முத்துராமனுடைய கேரக்டர் ஒரு யூனிக் கேரக்டர், ஒரு மலையாள ஷெஃப்பாக வருவான், மலையாள ஸ்லாங் பேசிக்கிட்டு. மேஜர் சுந்தரராஜனுக்கும் நம்ம நாகேஷுக்கும் இருக்கிற அந்த டயலாக், அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பாண்டு, அதுவே ஒரு ஸ்பெஷல் பாண்டு அந்த படம். அப்புறம் ஒரு மென்டலி சேலஞ்சு, கொஞ்ச நாள் ஒரு மென்டல் ஆஸ்லத்தில் இருந்த ஒரு கேரக்டராக இவ வருவாள். ஒரு மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அவனை க்யூர் ஆகிடுவாள். அந்த மாதிரி கேரக்டரில் ஜெயந்தி வருவாள். அவளுடைய கேரக்டர் ரொம்ப ஒரு வித்தியாசமாக, ஒரு புதுமை புரட்சி பெண் மாதிரி அவளுடைய கேரக்டரு, டயலாகு, அவளும் நாகேஷும் பேசுகிற டயலாகு, இதுக்கிடையில் காமெடியாக இதுங்க ரெண்டும் அடிக்கிற கூத்து யார், நம்ம சவுகாஜானி அப்படின்னு. படமே ஆல் இன் ஆல் என்டர்டைன்மெண்ட் மூவி, எதிர்நீச்சல் மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லுவேன். என்னாலாம் ஒரு காலத்தில் ரொம்ப அப்சஷனாக இருந்தேன் இந்த படத்து மேலே. என் பசங்களே வந்து தமிழ் படம் பார்க்காது, என் பசங்களே இந்த படத்தை உள்ள டயலாகை மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு, ஐயோ மம்மி அகெயின் திஸ் மூவி அப்படின்னு என் பையனே சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை நான் ப்ளே பண்ணிகிட்ருப்பேன் இந்த படத்தை. அதனால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், எதிர்நீச்சல்.